மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? ஆணி 16 முதல் 22 வரையில், ஆங்கில தேதி 30/6/2025 6/7/2025 வரையில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது நிறைய சில குழப்பங்கள்லாம் அவங்களுக்கு எப்படின்னு, நமக்கு முதல்ல 7.5 சனி முடிஞ்சிருச்சா முடியலையா, நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில மனக்குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ பாத சனி ஜாதகத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். பாத சனி அப்படின்னு, அதே போல் 3 கூடைய 12 கூடைய குரு பார்த்திங்கன்னா 6ல் மறைவது நல்லது தான், ஒரு விஷயத்துக்கு நல்லது தான் என்றாலும் 12ஆம் இடத்தையே பார்ப்பதால் வீண் அடைச்சல், திடீர் இடமாற்றம், வெளியூர் பயணம், இந்த மாதிரியான ஏதாவது சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதாவது கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கிரகங்கள் மாறும் பொழுது கிரக பார்வைகள், கிரக விஷயங்கள்லாம் இருக்குது. சில பேர் என்னை கேட்டாங்க, ஃபோன் பண்ணி கூட சில பேர் கேட்டிருக்காங்க, சுவாமி நீங்கள் எப்படி அக்யூரேட்டாக இந்த வார ராசி பலன்கள் எப்படி என் ஜாதகத்தில், என் குடும்பத்தில் எனக்கு நடக்கிற மாதிரி எப்படி உங்களால் எழுத சொல்ல முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கான இது கிடையாது. இது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த சொல்லக்கூடிய வார பலன்கள் அத்தனையுமே பொது பலன்கள் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டானதும் இருக்கும், இல்லாததும் இருக்கும், உங்களுக்கு சில விஷயங்கள் இல்லாததும் இருக்கும். அதுக்குன்னு இருக்குது அப்படிங்கிறவங்க அது நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா ஜாதகத்தில். எனக்கு நான் ஜாதகத்தை நம்புவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி ஜாதகம் பார்த்து இன்றைக்கும் சில விஷயங்கள் பார்த்து செய்யணும், எப்படி செய்யணும், எதுக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலன்னு இல்லை, ஒரு இன்னைக்கும் கிராமப்புறங்களில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண பொருத்தம் பார்க்கணுமா, வெத்தலை பாக்கு, பழம், பூ, மஞ்சள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் அந்த அவங்கக்கிட்ட கொடுத்து, அவங்க யார் ஜோதிடராக அவங்க பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து, அவர் தட்டில் வச்சு அவங்களுக்கு கொடுத்து, ஐயா ஜாதக நோட்டோடு வச்சு கொடுத்து எங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் கிராமப்புறங்கள்லாம் உண்டு. எப்படி இருக்குன்னு ஐயா நீங்கள் தான் ஐயா சொல்லணும், நல்ல வார்த்தையாக 4 வார்த்தை சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நமக்கு நிறைய பிரச்சனைகள் நிறையா வரும். இப்போ பாத சனி நடந்துட்டு இருக்கா, வேலையில் பிரச்சனைகள் வரும், வேலை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் வரும், குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் மறையும், இடமாற்றங்கள் வரும். சில பேருக்கு தொழில், வேலை, வியாபாரங்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். வேலை விஷயத்தில் பெண்கள் அதிகமாக கஷ்டப்படுவாங்க. விவசாயம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும். சில உத்தியோகம் சம்மந்தப்பட்டதுன்னா தனியார் உத்தியோகம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும். கடன் அதிகமாக இருக்கும். வாகன செலவுகள் உண்டு. தந்தை வழி உறவினர்கள் பார்த்திங்கன்னா சிறு சிறு பாதிப்புகள் உண்டு. தாய்மாமாவுக்கு ஆகாது, தாய்மாமாவுக்கு கொஞ்சம் சரியாக இல்லை. அதே போல் சித்தி சித்தப்பா அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள்லாம் உண்டு. அதே போல் விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் தொய்வில் இருக்கும். சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா என்ன தான் செஞ்சாலுமே கெட்ட பேர் வரும் சில பேருக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நல்ல பேர் இருக்கணும், நல்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே அதாவது ஒரு வேலைன்னா அந்த வேலையை முழுசாக முடிச்சிடுவாங்க. அதில் பாதி வேலையை முடிச்சுட்டு பாதி வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம். எந்த ஒர்க்கு இன்றைக்கி கொடுத்துருவாங்க, இன்றைக்கி கமிட்மெண்ட் ஒர்க், இன்றைக்கே நான் முடிச்சிடறேன், எனக்கு அடுத்த மறுநாள்லாம் எனக்கு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் முடிப்பாங்க. டைம் கிடைக்கும்போது நீங்கள் அமிர்தகடேஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க, திருக்கடையூர் சொல்கிறாங்களா, அபிராமி அம்பிகா சமேத அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அபிராமி அந்தாதி கேளுங்க, கனகாதார சோஸ்திரம் கேளுங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா வன்னி இலையாலும் வில்வ இலையாலும் அர்ச்சனை பண்ணுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. எள்ளு விளக்கு போட்டு, எள்ளு விளக்கு ஏற்றி கருப்பு துணியில் முடி போட்டு அழகாக கருப்பு நூல் கண்டு கொடுக்க பார்த்தீங்கன்னா கருப்பு நூல் கண்டாக இருக்கணும். அந்த மாதிரி விளக்கு ஏற்றினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யவும், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றவும் உங்களுக்கு அதெல்லாமே சிறப்பாக இருக்கும். கிரக பார்வைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உடல்நலத்தில் பிரச்சனைகள் உண்டாகலாம். பண வரவிலும் செலவுகள் அதிகமாக காணப்படும். 6ல் வந்திருக்கும் குரு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் அதன் மூலம் கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடும். அதே போல் பிள்ளைகள் பார்த்தா 5 குறைய சூரியன் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பற்றிய மனக்கவலைகளை அதிகமாக தருவார். குழந்தைகளை பற்றின கவலைகள் அதிகமாக இருக்கும். என்னடா செய்கிறது, குழந்தைகள்லாம் அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க, என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். மாணவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு பார்த்தீங்கன்னா மகர ராசி பொறுத்தளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேக் கேர் எடுத்து படிக்கணும். இப்போ படிக்கிறதெல்லாம் பத்தாது. பயப்படக்கூடாது, நமக்கு அடுத்தது என்ன வரும்னு நினச்சி பயப்படக்கூடாது. எதையும் இது பண்ணி படிக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்ல விஷயத்தை யார் சொல்லி கொடுத்தாலும் கேளுங்க, நல்லா படிங்க.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்பா அம்மா தான் முதல் உங்களை படிக்க வைக்கிறாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ஆதி பகவன் முதற்றே உலகு எதுக்கு சொல்கிறாங்க? திருவள்ளுவரே அம்மா அப்பாவை தான் முதல்ல சொல்கிறார். அதனால் நல்லா படிப்பு சம்மந்தமானதெல்லாம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தெரிஞ்சுள்ளோம். நல்லா படிக்கணும், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு நீங்கள் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. மகர ராசி பொறுத்தளவுக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது. இதில் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி ரொம்ப பிரச்சனைங்க உண்டுங்க. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி பிரச்சனைகள் ஓயவே ஓயாது. அதே போல் திருவோண நட்சத்திரம் மகர ராசியை பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, தலையெழுத்து வந்தாச்சு, பண்ணித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உத்திராட நட்சத்திரம் மகர ராசி அப்படியே மதில் சவத்தில் இருக்கிற பூனை மாதிரி இப்படியாங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர பிரச்சனைகள் எல்லாம் இருக்க தான் இருக்கும். அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள், இனி வரக்கூடிய 7 மாத காலகட்டங்கள் இருக்குது. பொறுமையாக நிதானித்து செயல்படுங்க. சரியா? சுப்பம். உடல் நலமும் உடல் பலமும் ஜாதகத்தில் இருக்கணும். நீண்ட ஆயுளோடு எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வார ராசி பலன்கள் நான் சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். 12 ராசிகளுக்குமே சொல்லியிருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு, இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன் தான், பொது பலன்கள். சில பேர் சொல்லுவாங்க இது என்ன பொது பலன்கள், இதெல்லாம் உண்டா அப்படின்னு. இதெல்லாம் கணிச்சு சொல்ல எத்தனை பேர் இந்த நம்ம டெக்ஸிஜன் நேயர்கள் எத்தனை பேர் பார்த்து, எத்தனை பேர் உங்களுக்கு மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும் சுவாமி எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு அதெல்லாம் நமக்கு பழிச்சிருக்குங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கிறது இதே உங்கள் சுய ஜாதகப்படினா சில விஷயங்கள் மாறும். ஸோ உங்களுக்கு இந்த நாள்லேருந்து நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன்னு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் ஜாதகம் பார்த்தேன்னு இப்படி எல்லாம் தான் ஜாதகம் பார்ப்பேன். எப்படின்னு, உங்களுக்கு எந்த மாதம் ஆகாது, தமிழ் மாதத்தில் எந்த தேதி ஆகாது, என்ன லக்னம் உங்களுக்கு ஆகாது, என்ன ராசி உங்களுக்கு ஆகாது, எதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது, எது உங்களுக்கு அதிர்ஷ்ட உலோகம், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நான் ஜாதகமே பார்த்து சொல்லுவேன். இப்போ என்ன தசாபுக்தி நடக்கிறது, உங்களுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும், அடுத்தது நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பண்ணினால் உங்களுக்கு சிறப்பு, இத்தனையும் சார்ந்து தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் பேசக்கூடிய வாட்ஸ்அப் கால் பண்ணினா நம்மளால் ரெக்கார்டிங் அனுப்ப முடியாது. நார்மல் ரெக்கார்டிங் கேட்டால் கண்டிப்பாக அனுப்பி தரலாம். அதே போல் இல்லை சுவாமி எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறது எங்கள் ஜாதகம் எனக்கு ஒரு பிடிஎஃப் எனக்கு அனுப்பி கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த காலுக்கு நீங்கள் பேசினீங்கன்னா கண்டிப்பாக பிடிஎஃபோட எங்களுக்கு அந்த ஜாதகம் பார்க்கணுன்னு நீங்கள் அவங்க சார்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு இந்த டைம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேச முடியும். டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி. அதுலேருந்து முன்ன வரலாம், ஆனால் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பேசுவேன். சரிங்களா? கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசுவேன். அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா லக்னப்படி. இப்போ ஜாதகத்தை இப்போ கோயிலுக்கு போகிறோம், பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம். லக்னம் நம்ம சொல்கிறது கிடையாது, மேக்ஸிமம் நம்ம சொல்கிறது. ஆனால் நம்ம லக்னம் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கும். மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரை லக்னம் இருக்கு இல்லையா, பிறந்த நேரத்தை வச்சு தான் லக்னத்தை கணிக்கிறாங்க. அந்த லக்னமானது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே உங்கள் லக்னம் தான். உங்களால் சொன்னால் நம்ப முடியுதா? அதுதான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த வாழ்க்கை நன்னா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும்னு அந்த லக்னப்படி உங்களுடைய கர்மா பலன் என்ன ஏதுங்கிறது அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நம்ம தெரிஞ்சுப்போம். 12 லக்னத்திற்கும் கொண்டான பலன்களோடு பரிகாரங்களோடு கர்ம வினை அந்த விஷயத்தோடு உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம். சுபம்.